நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இந்த நாளின் தியான பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்கள். ஏசாயா 30 15 முதல் 19. தியான வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோட்ஸ் என்னும் ஒரு சிறிய தீவு ஒன்று உண்டு. இந்த தீவார் ரோம சாம்ராஜ்யத்திடமிருந்து குறிப்பான ஒரு உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் வாஞ்சித்தார்கள். அதற்காக அந்த தீவின் தலைவர்கள் ரோம அரசியல் அதிகாரிகளை எவ்விதமாய் நாம் சென்று அணுகுவது என்பது குறித்து அவர்கள் ஆலோசிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த ஆலோசகர்கள் ரோட்ஸ் தீவை சேர்ந்தவர்கள் கடந்த காலங்களில் ரோம சாம்ராஜ்யத்திற்கு சில நன்மைகள் செய்திருப்பதை குறிப்பிட்டு இப்போது தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தேவையை அவர்கள் தங்களுக்கு நிறைவேற்றி தரும்படி அவர்களிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினார்கள். அப்பொழுது ரோட்ஸ் தேசத்தின் தலைவர்கள் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக அல்ல. காரணம், ரோமாபுரி என்பது ஒரு பெரிய சாம்ராஜ்யம், நாமோ ஒரு சிறிய இடத்தை சேர்ந்தவர்கள். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தாருக்கு சிறிய தேசத்தாராகிய தாங்கள் ஏதோ நன்மைகளை செய்திருப்பதாகவும் அது நிமித்தம் தங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களிடம் நியாயம் பேசுவது ஒரு ஞானமுள்ள செயல் அல்ல. அதற்கு பதிலாக சிறிய தேசத்தாராகிய தங்களுக்கு ரோமாபுரியார் கடந்த காலங்களில் செய்திருக்கும் நன்மைகளை அவர்களிடம் எடுத்து காண்பித்து இப்போது தங்கள் தேவையை அவர்கள் தயவாக சந்திக்க வேண்டுமென அவர்களிடம் கோருவது சிறப்பானதாக இருக்கும் என்று முடிவெடுத்தார்கள். அவ்விதமாக அவர்கள் ரோமாபுரியார் தங்கள் மேல் அதுவரை தயவு பாராட்டி செய்திருந்த நன்மைகளை எல்லாம் குறிப்பிட்டு அவர்களாலே தாங்கள் இப்பொழுது அடைந்து வருகிற நன்மைகளை அவர்களுக்கு சொல்லி அதற்காக ரோம ராஜ்யத்திற்கு அவர்கள் நன்றி சொன்னார்கள். நன்றி சொல்லிவிட்டு தற்போது தங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையை சந்திக்கும்படி அவரிடத்தில் வேண்டுதல் வைத்தார்கள். அது அவர்களுக்கு வெற்றியை தந்தது. ரோமாபுரியார் உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய தேவையை சந்திக்க முன் வந்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவைகள் நிறைந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தேவைகளுக்காக நமக்கு சகாயராகவும் உதவி செய்ய வல்லவராகவும் ஒத்தாசை வரும் பர்வதமாகவும் இருக்கும் தேவனை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவை எதுவாக இருப்பினும் அதை அவர் அனுக்கிரகம் பண்ணும்படி நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எசேக்கியேல் 36-37 வாசித்து பாருங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் கூட ஆகாரம் அருளுகிற தேவன் என்பதாக சங்கீதக்காரன் 147 சங்கீதம் 9வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே நமக்கு மறு உத்தரவு அருளுவார் என்பதாக ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனத்திலே பார்க்கிறோம். எனவே நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக நம்முடைய கிருபாசனமாகிய இயேசுவை கிட்டிச் சேர வேண்டும் என்பதாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பெரிய தேவனிடமிருந்து யாதொரு உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் முதலாவதாக அவருக்கு முன்பாக நம்முடைய தகுதியின்மையை உணர்ந்தவர்களாக நம்மை தாழ்த்த வேண்டும். உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்த யோபு என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் என்பதாக யோபு 9:15 கூறுகிறதை பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதம் 58வது வசனத்தில் சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை பாருங்கள். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் என்பதாக ஜெபிக்கிறான். நாம் கர்த்தரை நோக்கி கெஞ்சி நம்மை மிக அதிகமாக தாழ்த்தி அவருக்கு நேராக விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம் நம் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தைகளே என்பதை அவருக்கு முன்பாக ஒத்துக்கொள்ள வேண்டும். தானியேல், நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்பதாக 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கலாம். அவன் தன்னை தாழ்த்தி ஜெபித்தது போல நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். தேவாலயத்திற்கு வந்து தன்னுடைய நீதியான காரியங்களை எடுத்துரைத்து கொண்டே இருந்த பரிசேயன் அல்ல, தான் ஒரு பாவி என்று தன்னை தாழ்த்தி தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சின ஆயக்காரனுடைய ஜெபத்திற்கே தேவன் செவி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய்
தன்னுடைய வீட்டிற்கு திரும்பினான் என்பதை நாம் பரிசுத்த லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தங்களை தாங்களே தாழ்த்தியது நிமித்தம் தேவனிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொண்ட அநேகரை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு லாபானுடைய வீட்டிலிருந்து தன் தேசத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஈசா 400 பேரோட கூட அவனை எதிர்கொள்ள வந்தான். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டான். ஆனாலும் அவன் ஆண்டவரை நோக்கி, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனு பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்று கடந்த காலங்களில் தேவன் தனக்கு பாராட்டின இரக்கங்களை நினைவு கூர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். முடிவிலே ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று போவாசிடம் விண்ணப்பித்த ரூத் அவனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு கூட தான் சமமானவள் அல்ல என்று தன்னை தாழ்த்தின பொழுது முடிவில் அவனுடைய தயையை பெற்றுக்கொண்டாள் என்பதாக ரூத் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். தாவீதினாலே தனக்கு பொல்லாப்பு வரவிருந்த போது அபிகாயில் அவனுடைய சகாயத்தை பெற அவனுக்கு நேராக தரையில் முகங்குப்புற அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து அவனிடம் வேண்டிக் கொண்டாள். அவளுக்கு அவனிடம் இரக்கம் கிடைத்தது என்பதாக 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் இறங்குகிறார் என்பது ஏசாயா 49:13 சொல்லுகின்ற ஒரு சத்தியம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராக இருக்கிறார் என்பதாக சங்கீதக்காரன் 10ஆம் சங்கீதம் 14வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அவர்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணுவதில்லை என்பதாக சங்கீதம் 102:16 சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எவ்வளவாக நம்மை தாழ்த்துகிறோம் என்பதை அவர் நோக்கி பார்த்து மகிமையானவைகளை நமக்கு செய்கிறார். இதைத்தான் பரிசுத்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 48-49வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம், என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக கர்த்தராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட்ட கானா ஊர் ஸ்திரீ ஒரு நாய்க்குட்டிக்கு சமமானவளாக தன்னை தாழ்த்திய போது அவரிடமிருந்து தான் எதிர்பார்த்த பதிலை பெற்றுக்கொண்டாள் என்பதாக பரிசுத்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22-28 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று கூறி 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்தி தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக அவரிடத்திலே மன்றாடின போது அந்த வேலைக்காரனை அவர் சொஸ்தமாக்கினார் என்பதாக பரிசுத்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு வாலிப தம்பி சகோதரி, ரோட்ஸ் தீவை சேர்ந்தவர்கள் கடந்த காலங்களில் ரோமாபுரியார் தங்களுக்கு செய்த நன்மைகளை சுட்டிக்காட்டி அவர்களிடத்தில் உதவி கோரியது போல நாம் தேவனிடம் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி விண்ணப்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடமிருந்து பெற்று அனுபவித்து கொண்டிருக்கும் எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடந்த காலங்களில் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் அவரை ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை நன்றி உணர்வுடன் கூடிய ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதாக பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே கூறுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, அன்பு சகோதரா சகோதரி, இன்று உன்னுடைய தேவை என்ன? உனக்காக கிரியை செய்வதற்காக கர்த்தருடைய கரங்கள் நீட்டப்பட்டிருக்கின்றன. அவைகள் ஒரு காலம் குறுகி போவதில்லை. உன் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக சர்வ வல்லவராக இருக்க நீ ஏன் இன்னும் தோல்விகளிலேயே அமிழ்ந்து குறைவுகளிலே தவித்து பலவீனங்களிலே துவண்டு இயலாமையிலே முறையிட்டு கொண்டிருக்க வேண்டும்? என்னால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நான் என்னாலே தகுதியானவன் அல்ல என்று நீ உன்னுடைய தகுதியின்மை உணர்ந்தவனாக உன்னை தாழ்த்தி கடந்த காலங்களில் தேவன் உனக்கு அருளி செய்திருக்கும் நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவரை துதித்து புகழ்ந்து உன் தேவைகளுக்காக அவரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி உன் காரியங்களை உனக்கு வாய்க்க பண்ணுவார். விடுதலையும் ஜெயமும் உனக்கு சொந்தமாகும். உன்னுடைய இக்கட்டில் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனுடைய உதவி விருதா? உன்னுடைய பலவீனங்களிலே கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உனக்கு உதவி செய்யாவிட்டால் நான் எதிலிருந்து எடுத்து உனக்கு உதவி செய்யலாம் என்று
ஒரு ராஜா தன்னை நோக்கி கூப்பிட்ட ஒரு ஸ்திரீக்கு மறுமொழி கொடுத்தானே. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு உதவி செய்யாத பட்சத்தில் ஒருவரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்ய அவர் வல்லவர் என்பதை நீ மறந்து போகாதே. உன் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உன் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அவருடைய இரக்கமும் தயவும் பெரிதானவை என்பதை நீங்களும் நானும் மறக்காது மனதிலே கொள்ள வேண்டும். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய மகிமையின் தேவனே, உம்முடைய வல்லமையான செயலாற்றல்களுக்காக எங்களை நீர் மீட்டுக்கொள்ளும்படியாய் உம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி எங்களை கழுவி சுத்திகரித்ததற்காக, ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற உம்முடைய அன்புக்காக ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இக்கட்டு வேளையிலே மனுஷனை அல்ல, மனித பலத்தை அல்ல, மனித புயத்தை அல்ல, உம்முடைய இரக்கங்களையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி உம்முடைய பாதத்திலே வருகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு தயவாய் இறங்கும். நாங்கள் நீதி கேட்டு வரவில்லை, இரக்கம் கேட்டு இடத்திலே வருகிறோம், மன்றாடுகிறோம். தயவாய் எங்களுக்கு இறங்கி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய நன்மைகளினால் முடிசூட்டியறணும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.